வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. லா ஹெச்என்எஸ் ஆர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜு, இது ராஜு ஹெச்டி. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் சில நாட்களுக்கு புதுசாக ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறவங்களுக்கு ஏர்லைன் எப்படி வச்சிருக்காங்க, டென்சிட்டி எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக புதுசாக ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறாங்க பார்த்தீங்களா. பிஃபோர் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா காட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ஒரு நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச அந்த ஒரு அனுபவத்தை வந்து பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டென்சிட்டி, எந்த அளவுக்கு ஏர்லைன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இப்போ வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டாங்க. எல்லா ஃபீல்டுமே ஸ்கேம் இருக்கு. இதுல ஒரு ஸ்கேம் இருக்கு. அது என்ன ஸ்கேம் அப்படின்றத இதில் சேர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நண்பருக்கு பிஃபோர் எப்படி இருந்தது, இப்போ டிரான்ஸ்பரன்சி செஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த நண்பருங்க. ஸோ கால் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ்ட் வீக்கில் தான் அவர் வந்து டிரான்ஸ்பரேஷன் செஞ்சது. சார் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்டே பண்ணி டிரான்ஸ்பரேஷன் செஞ்சுட்டு ஒரு 4 days இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு. பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கேருந்து போனார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரக்கூடியவங்க ரொம்பவே அதிகம் அப்படின்னாங்க கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் சூப்பராகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுன்றதால தான் இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரான டென்சிட்டி, சூப்பரான ஏர்லைன் ஜிக்ஸாங் ஏர்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே உங்களுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜிக்ஸாக் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக் வைக்கும் ஒரே லைனாக பண்ணும்போது அந்த லைன் தனியாக அப்படியே தெரியும். ஸோ ஜிக்ஸாக் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு ஏர் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரேஷன் செஞ்சுட்டு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜிக்ஸாக தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டலில் முன்னாடியே சொன்ன மாதிரி கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து இல்லை. ஏருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கும் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்கின்னுக்கு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள். நம்ம முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே சொல்லிடணும். ஸோ அந்த ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் பால்னஸ் இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் வந்து கம்மியான கிராஃப்ட் தான் எடுக்க முடியும். ஒரு நண்பர் வந்து கால் பண்ணி பேசியிருந்தாரு, ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த நண்பருக்கு வந்து கிட்டத்தட்ட 3500 கிராஃப்ட் தான் எடுக்க முடியும். ஆனால் ஃபுல் ஹெட் பால்னஸ் அது வந்து கிரேட் 7ல் இருக்கு. பேக் சைடு வரும் ஃபுல்லாகவே பேக் சைடு வரும் போயிடுச்சு. அந்த நண்பருக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் 3500 கிராஃப்ட் தான் எடுக்க முடியும். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75,000 வந்து உங்களுக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த நண்பரும் என்ன பண்ணிட்டாருன்னா, ஸோ ஃபுல் ஹெட் பெரிய தலை நமக்கு. அதனால பார்த்தோன்னா அமௌண்ட் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் நம்ம கிராஃப்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க வேலை செய்ய போறாங்க. நம்ம ஃபுல் ஹெட் இருந்தாலும் ஃபுல் ஹெட்டுக்கு வேலை செய்ய போறாரு. நீங்க ஃபுல் ஹெட்லயே பார்த்தீங்கன்னா 3500 கிராஃப்ட் எடுக்கிறாங்கன்னா 3500 கிராஃப்ட் மட்டும் தான் வைக்க முடியும். அப்போ 3500 கிராஃப்ட் மட்டும் தான் வைக்கிறோம். ஆனா உங்களுக்கு வந்து 75,000 உங்களுக்கு வந்து நம்ம பில் ஆகும். 6 மாசம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த ஆள வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000 அட்வான்ஸ் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து கால் பண்ணாங்க. இந்த மாரி இவருக்கு வந்து போயிட்டு வந்தாரு ஒரு இடத்துல. ஆ போயிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாரி ஃபோர்ஸ் பண்ணி ரூ. 1000 வாங்கிட்டாங்க. பட் 70, 75,000 கிட்ட வாங்குறாங்க. எனக்கு அது ஓகே தானான்னு தெரியலைங்க. அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீ வந்து டிரான்ஸ்பரன்சி செய்யறது 2வது அந்த இடத்துல. பட் நம்ம இருக்கிற ரியாலிட்டி நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அது எந்த இடத்துக்கு போனாலும் ஏமாறக்கூடாது. அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து ஓப்பனாவே சொல்லிட்டேன். உங்களுக்கு 3500 கிராஃப்ட் எடுக்கிறாங்கன்னா, அதுக்கான 3500க்கான கிராஃப்ட் இல்ல அதுலருந்து ஒரு 5000 கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கலாம். ஸோ அந்த மாரி வேணா சார்ஜ் ஆகலாம் தவிர 70, 75,000 வரைக்கும் ஆகுறதுக்கான சான்ஸே இல்லைங்க. அப்படின்ற மாரி வந்து நான் வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாங்க. பட் அங்கேருந்து வரும்போது ஒரு ரூ. 1000 ரூ. 1500 நான் வந்து ஃபீஸ் கட்டிட்டேங்க. அட்வான்ஸ் கட்டிட்டேங்க. என்னங்க பண்றது அப்படின்னாங்க. ஸோ அந்த 1000 ரூ. 1500 வரையும் போனதோட சந்தோஷம்னு சொல்லி வந்துருங்க. அப்படின்ற மாரி அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இத சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய சீட்டிங் நடக்குது.
அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பல இடத்துல நம்ம வந்து பதிவு செஞ்சிருக்கோம். நீங்க எத்தன கிளினிக்னாலும் ஏறி இறங்குங்க. ஹெச்என்எஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல்லயும் ஒரு டைம் ஏறி இறங்குங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஓப்பனாவே நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே இடத்துல போயிட்டு, ஒரே இடத்துல வந்து டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சிடணும்னு முடிவு பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல சூஸ் பண்ற இடத்துலயே டிரான்ஸ்பிளேஷன் செய்யக்கூடிய ஒரு பாசிபிள் இருந்தாலும், இன்னும் இருக்கக்கூடிய உங்களுக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்லதா ஒரு ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாரி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கிளினிக்ஸும் ஒரு டைம் போயி, நீங்க விசிட் பண்ணிட்டு வந்தா மட்டும் தான், எந்தெந்த இடத்துல உண்மையான நிலவரங்கள் இருக்கு, நம்ம ஏமாறுறோமா, ஏமாறலையா, எந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு கிளினிக் போயிட்டு ஒரே இடத்துல டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. அந்த இடத்துல ரியாலிட்டி இருக்கா, இல்லையா, எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்சுக்கங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்றேன். ஸோ திரும்பவும் நான் சொல்றது, எத்தன இடத்துலனாலும் பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் கன்சல்டேஷனுக்கு வந்து போயிட்டு வாங்க. கூட சேர்த்து ஹெச்என்எஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டலுக்கும் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு டைம் நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு பதிலளிக்க காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும், நேர்மையாகவும் கூட நான். நன்றி.